காராமணியை வச்சு இந்த மாதிரி ஒரு கிரேவி செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். மஞ்சள் பூசணியும் காராமணியும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். சாம்பார் தூள், உப்பு, தண்ணி இதெல்லாம் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். அடுத்து அரைக்கிறதுக்கு தேங்காய், பசு மஞ்சள், வெங்காயம், பூண்டு, ஜீரகம், அது கூடவே காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கிரேவி நம்ம டிஃபனுக்கு அப்புறம் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கிறதையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிற விதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கொதி 2 கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடும். இதை சாதத்தோடு மிக்ஸ் பண்ணலாம். சாதத்துக்கே சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு சூப்பராக போகும். அப்புறம் பீட்ரூட் பொரியல் வச்சுருக்கேன். மார்னிங் சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் பொட்டேட்டோ, அப்புறம் ஒரு ஃப்ரூட்டும் வச்சுருக்கேன் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு. அப்புறம் மார்னிங்க்கு புட்டு, அப்புறம் இந்த கிரேவி, அப்புறம் வாழைப்பழம்.